ஆடிமா நல்லெண்ணெயிலிருந்து ராம்குமார். இப்போ நம்ம நல்லெண்ணெயில நெறைய வெரைட்டி இருக்கு. இப்போ மக்களுக்கு ஒரு நெறைய குழப்பம் இருக்கு. இப்ப செக்கு நல்லெண்ணெய்னா என்ன? மற்ற நல்லெண்ணெய்னா என்ன? அதுவும் செக்கு நல்லெண்ணெயிலேயே நெறைய டிஃபரன்ஷியேட் சொல்றாங்களே. இப்போ வாகை மரத்து செக்குன்றாங்க, அப்புறம் இரும்பு செக்குன்றாங்க, மரச்செக்குன்றாங்க, கல் செக்குன்றாங்க. இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கே அப்படின்னு ஒரு நெறைய குழப்பங்கள் இருக்கு மக்களுக்கு. ஸோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2டே டிஃபரன்ஸ் தான். ஒண்ணு கோல்ட் பிரஸ் ஆயில், இன்னொன்னு வந்து நார்மல் ஆயில். இப்போ இன்னொரு நார்மல் ஆயில் எப்படி நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்கன்னா, எள்ளுல இருந்து எக்ஸ்பில்லர் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பில்லர் ப்ராசஸ் மூலம் நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பில்லர் ப்ராசஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிய ஒரு பாய்லர் வச்சு ஒரு நீராவிய வந்து அந்த எள்ளுக்கு பின்னாடி சர்க்குலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அத அப்படியே கிரஷ் பண்ணி ஆயில் எடுப்பாங்க. இது வந்து நார்மல் ப்ராசஸ். இதுல வந்து ஹீட் இன்வால்வ் ஆயிருக்கும். அதனால அது வந்து இந்த கோல்டு பிரஸ்ட் ஆயில்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப கோல்டு பிரஸ்ட் ஆயில்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மரச்செக்கு, கல் செக்கு, இரும்பு செக்கு இது எல்லாமே கோல்டு பிரஸ்ட் அண்டர் கோல்டு பிரஸ்ட் தான் வரும். ஏன்னா இந்த எந்த ப்ராசஸ்க்குமே வந்து எக்ஸ்டர்னல் ஹீட் இதுல இன்வால்வ் ஆயிருக்காது. வெளிய இருந்து எந்த வகையான சூடும் இதுக்கு கொடுக்க மாட்டோம். லைக் பாய்லர்ல இருந்தோ இல்ல வேற எந்த ஒரு இதுல இருந்து ஹீட் இதுக்கு இன்வால்வ் ஆகாது. அந்த மிஷினோட ரன்னிங் ஹீட் மட்டும்தான். அதுவும் இது ஒரு 8 ஹவர்ஸ் ஷிஃப்ட்டுக்கு பிறகு கண்டினியூஸ் ரன் பண்ணி அந்த ஆயிலோட டெம்பரேச்சர் செக் பண்ணீங்கன்னா கூட ஒரு 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போகாது. ஸோ அதனால இது எல்லாமே கோல்டு பிரஸ்ட் ஆயில்னு தான் சொல்றோம். ஸோ இதுல என்ன பெனிஃபிட் கோல்ட் பிரஸ்லன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதோட சத்துக்கள் வந்து எதுவுமே குறையாது. ஏன்னா இது எந்த வகையான எக்ஸ்டர்னல் ஹீட்டும் அதுல இல்லாதனால. ஸோ உங்க வீட்ல நீங்க உங்க பாத்திரத்துல ஊத்தி முதல்ல சமைக்க யூஸ் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் ஹீட் அதுக்கு இன்வால்வ் ஆகுது. ஸோ அதனால இங்க இருந்து என்ன அந்த எனர்ஜி அதுல இருக்க சத்துக்கள் எல்லாமே அப்படியே ஃப்ரம் ஃபேக்டரி டு உங்க ஹோமுக்கு அப்படியே சென்ட் ஆகுது. நீங்க அப்படியே சாப்பிடும்போது எனர்ஜியும் நமக்கு அப்படியே கன்சியூம் ஆகுது. ஸோ மற்ற ஆயில்களுக்கும் இந்த கோல்ட் பிரஸ் ஆயிலுக்கும் இதான் மெயினான டிஃபரன்ஸ். தேங்க்யூ.